வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரிக்கு, டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு எல்லா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். குருமாலாம் செய்யும்பொழுது கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கரம் மசாலா எல்லாம் உறிஞ்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒயிட் குருமா அப்படிங்கிறதாக கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்காது கலர் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம், எல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காய்கறி எல்லாம் குட்டி குட்டியாக எல்லா பீஸஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி சேர்த்து ஒரு முறை எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமில் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் கூடயே அரைக்க போகிறதால நான் சேர்த்துக்கல. போதுமான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகமும், பொட்டுக்கடலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பொட்டுக்கடலை சேர்க்கணும், அதான் ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்து கொதிக்க விடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு எந்த ஒரு கிரேவியும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க, போதும். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நம்ம குருமா செஞ்ச பிறகு தண்ணியாக நேற்று போகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவியோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். தயிர் தான் அது. ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காமல் இருக்கணும். அது நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு கிரேவி கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். தயிர் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடுங்க, நல்லா ஈவனாக கிண்டி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கர்டு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.